அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு சரியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுறாரு. நாங்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஐயா, நடவடிக்கை அப்படின்னு நடந்தமா சார்? பொருள் என்கவுண்டர்ல போடுறது அல்ல, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு காலில் கட்டு போடுறது அல்ல. காவல்துறையால கஞ்சா புழக்கத்தை குறைக்க முடியும். தமிழக அரசால டாஸ்மாக்ல மதுவினுடைய ஈர்ப்பை குறைக்க முடியும். அப்ப அந்த வேலைகளை பண்ணீங்களே, குற்றங்கள் ஒரு பக்கம் தானா குறையும் சார். அந்த கூட்டத்தினுடைய மைய கருவை பாருங்களேன். சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும், பஞ்சமர் நில உரிமையை மீட்கணும். அந்த கூட்டத்துல கலந்து கொண்டவங்க பல பேர் இப்ப சில பேர் விமர்சனம் பண்றாங்க. திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய கொங்கு நாடு மக்கள் கட்சி என்ன கட்சி சார்? இன்னொரு சாதிக்காரன் பார்த்தா நான் ஏன் உட்காரணும்? இன்னொரு சாதிக்காரன் எது சார் என் வீட்டு பிள்ளைய லவ் பண்ணணும்? இந்த மாதிரியான மோசமான சமூகத்திற்கு தீங்கான எதிரான விடயங்களை உள்ளகத்தே வைத்திருந்து பேசியவர் தான் மரியாதைக்குரிய கொங்கு ஈஸ்வரன். இன்னைக்கு அவர் யாருடைய கூட்டணியில நின்று எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு? அடுத்ததா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அறம் படத்தோட இயக்குனர் நான் அந்த விருதையே திருப்பி கொடுக்குறேன். இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? உங்களை விமர்சிச்சாவே அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க. நீல சங்கின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஒரு பேச்சுல ஒரு ஃப்ளோல சொல்றாருங்க. உடனே அந்த அம்மையாரை பாதுகாப்பதற்கு அத்தனை கூலிப்படையும் ஒன்னா சேர்றாங்க. முதல்ல பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அட்டாக் நடந்தா நீ பாதுகாக்கணும். முதல்ல இது அட்டாக்கே இல்லையே. அதை நீ பாதுகாக்க வந்த பேர்ல என்ன பண்ற தெரியுமா? தனிப்பட்ட முறையில யார்ட்டையோ போன்ல பேசுனது, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பகிர்ந்துக்கு. இது இவர்களுடைய தொடர்ச்சியான ஒரு மலினமான உத்தி. இவர்கள் ஏன் இந்த உத்தியை கடைபிடிக்கிறாங்கன்னா, அடிப்படையில் இவன் மண்டல இருக்கிறது இதே புத்தி. அவரால் தனிப்பட்ட முறையில் தப்பான வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாரு. இவங்க எல்லாம் மீடியா முன்னாடியே உட்கார்ந்து ரெட்டை அர்த்தத்தில் பேசக்கூடிய ஆபாச யூடியூபர்ஸ். இவனே ஒரு ஆபாசவாதி. இவங்க உட்கார்ந்துட்டு இவரை எதிர்த்து சில்லற பைய இந்த மாதிரி எல்லாம் போடுறது. யாரு நீனு? அந்த ஆள் செஞ்ச வேலையில ஒரு 10% செஞ்சிருப்பியா நீ? ஏசிஆர்ல உட்கார்ந்துகிட்டு யூடியூப் சேனல் இருக்குதுன்னு, மைக் இருக்குதுன்னு போறவரெல்லாம் அசிங்கமா பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு ஆதாரத்தை வெளியிட போறோம். கொஞ்ச நாள் 2 வாரத்தில் ஆதாரத்தை வெளியிடுவேன். ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு சீமான இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி திட்டுங்க, ஓகேவா, ரோல் போடலாமா அப்படின்னு பேசின ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இவங்க சொல்லியிருக்காங்க. இருக்கு. 2 வாரத்தை ஆதாரத்தை வெளியிட போறான். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன். நலமா இருக்கீங்களா? வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட ஊடகவியலாளர் அப்படிங்கறதுனால இந்த கேள்வி முதல்ல கேட்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரே நாள்ல 7 கொலைகள் நடந்துச்சு. ஆமா. பல பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. பாலியல் விவகாரம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நடக்கும்போது இங்க இருக்கிற முக்கிய மீடியாக்கள் இது எதையுமே காட்ட மாட்டேங்காங்க. அவங்க எல்லாமே துதிபாடுற மாதிரியே செயல்படுறாங்கன்னு சொன்னாங்க. நானும் ஒரு முக்கியமான இதழோட தலையங்கத்தை பார்த்தேன். அதில் சுனிதா வில்லியம்ஸ் உலகம் திரும்பினார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு தான் 7 கொலை நடந்துருந்துச்சு. அது தலையங்கத்தில் வரல. இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே நேற்றைய தினம் சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட் சந்திக்கும் போது, நான் பேசினா நீங்கள் போட மாட்டேங்கிங்க, முக்கியமான பிரச்சனைக்கு நான் போராடும் போது நீங்கள் யாருமே காட்ட மாட்டேங்கிங்க, என்னை மறுதளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு ஆதங்கப்பட்டு பேசியிருந்தார். இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, இல்லை யாராவது ஏற்கிறாங்களா உண்மையிலே? அதாவது நீங்கள் கேட்டதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்கள். அது பார்த்தோன்னா எல்லா ஆட்சியிலுமே பிரச்சனை இருக்குங்க, எல்லா ஆட்சியிலும் சிக்கல் இருக்குங்க, இது என்னங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு ஊடகத்தினுடைய கடமை, ஒரு ஊடகவியலாளருடைய அடிப்படை கடமை அப்படிங்கிறது சமூகத்தில் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அரசை நோக்கி கேள்வி எழுப்புவது. சார், இங்க மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு சார், இதை தீர்த்து வைக்க வேண்டியது அரசின் கடமை சார், கவனத்துக்கு வராமல் இருக்கு, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை தான் ஒரு ஊடகவியலாளராக ராஜேந்திரனும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். அப்போ இங்கே நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. தொடர்ச்சியான படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கஞ்சா போதை புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப தீவிரமாக அது போய் சேர்ந்துருக்குது. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்கிற செய்தியை நான் போட வேண்டாம்னு சொல்லலை.
அது வந்து ஒரு சாதனை தான். நம்ம வந்து இங்கேருந்து 2-3 ஊருக்கு போயிட்டு வரதே நம்ம வந்து ரொம்ப கடினப்படுறோம், கஷ்டப்படுறோம் போது 9 மாதங்கள் விண்வெளியில் இருந்து விட்டு அவங்க இங்கே இந்தியா பூமிக்கு திரும்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அது சாதனை தான். தலையங்கத்தில் வர்ற என்ன இதுன்னா, அதை விட இப்போ என்னதான் அடிக்கடி வந்து பெரியார் சொன்னதா சொல்லுவாங்க. என்ன சொல்றாருன்னா, நீ பல மைலுக்கு அப்பால் இருக்கிற, நீ டெல்லிக்காரன், நீ எவ்வளோ மைலுக்கு அப்பால் இருக்கிற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேட்டதா சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த செய்தியும். பல மைல்கள் அல்ல, பல கோடி மைலுக்கு அப்பால், பலாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ் அம்மையார். அவங்கள பற்றி செய்தி போடலாம், தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கவனம் செலுத்தாமல் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஊடகம் இருக்குங்க. அந்த ஆளுங்கட்சியின் ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஒருவேளை அந்த கட்சி தோக்குற மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன், முக்கிய விளையாட்டு செய்திகள்னு போயிடுவாங்க. அப்புறம் வெளிநாட்டில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்ச்சிகள் அப்படின்னு போயிடுவாங்க. என்னன்னா அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. அந்த மாதிரியாக தான் இப்போ இந்த மாதிரி சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜபகர் அலி, கஞ்சா புகையை எதிர்த்து தொடர்ச்சியாக பாடி இருந்த இன்னொரு இஸ்லாமிய சகோதரர், இப்போ அண்மையில் படுகொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைன், அதை நம்ம வார்த்தையை பதிவு பண்ணணும், படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. நோன்பு முடிச்சுட்டு வரும்போது படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. நினச்சி பாருங்கள் அந்த கொடுமையை. அப்போ தொடர்ச்சியாக 3 சமூக ஆர்வலர்கள் படுகொலை, அது மட்டும் இல்லாமல் 3 இஸ்லாமிய சகோதரர்கள் படுகொலை அடைச்சிருக்காங்க, செய்யப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இது உண்மையிலேயே தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கின் மீது தொடுக்கப்பட்ட போர்னே சொல்லலாம். அப்போ இவங்க சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரோ காவல்துறையோ இந்த ஜாகிர் ஹுசேனுங்கிற தோழர் 2 மாதங்களுக்கு முன்பாகவே முதலமைச்சரை நோக்கி கோரிக்கை வைத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். நீங்களே பார்த்துருப்பீங்க, நானும் எங்கள் சேனலை வைத்து நான் போட்டேன் அதை. அப்போ 2 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன ஒரு நபரை உங்களால் பாதுகாக்க முடியவில்லை என்றால் உங்கள் கையில் இருப்பது காவல்துறையா? இல்லை, சட்டமன்றத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுகிறாரு. நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. ஐயா, நடவடிக்கை அப்படின்னு என்னதான் சார் பொருள்? என்கவுண்டரில் போடுறது அல்ல, பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு காலில் கட்டு போடுறது அல்ல, இல்லை வலிக்கு விழுந்தாங்களானே தெரியல. அதான் இந்த மாதிரியான நமக்கே தெரியும் என்ன உண்மைன்னு, பார்த்துக்கிட்டு இருக்கிற நேர்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு. அப்போது இப்படியெல்லாம் பண்ணிட்டா குற்றங்களை குறைச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு பிற்போக்கு மனநிலையில் காவல்துறையில் இருக்கிற உயரதிகாரிகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு மரியாதைக்குரிய தோழர் ஹென்றி திபேன். அவர் சொல்கிறாரு, நீ சுட்டுக் கொள்வதனாலேயோ, ஒருவரை என்கவுண்டர் செய்வதனாலேயோ, ஒருவருடைய கைகால்களை உடைப்பதனாலேயோ, பல்வீர் சிங்கை போல பல்லை புடுங்குவதனாலேயோ இந்த சமூகத்தில் குற்றங்களை குறைக்க முடியாது. அது பாட்டு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காவல்துறையால கஞ்சா புழக்கத்தை குறைக்க முடியும். தமிழக அரசால டாஸ்மாக்ல மதுவினுடைய ஈர்ப்பை குறைக்க முடியும். அப்ப அந்த வேலைகளை பண்ணீங்களே குற்றங்கள் ஒரு பக்கம் தானா குறையும் சார். எல்லா குற்றத்தினுடைய பின்னணியில் எண்டுல போட்டிருப்பாங்க, இவர் இந்த சம்பவத்தை செய்யும் போது மது போதையில் இருந்தார், கஞ்சா போதையில் இருந்தார், குடி போதையில் இருந்தார்னு போடுவாங்க. அப்ப நீங்க குற்றத்தினுடைய அடிப்படை கூறா இருக்கக்கூடிய சோர்ஸை நீங்க அறுத்து எரிஞ்சிங்கனாலே குற்றங்கள் தானா குறைய ஆரம்பிக்கும். அதை செய்யாமல் நாங்கள் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பார்த்துக்கிறோம், சட்டம் ஒழுங்கை சூப்பராக வச்சுருக்கிறோன்னா, ஜெயராஜ் பென்னிக்ஸை தாண்டி வேறு யாருமே எங்கள் ஆட்சியில் சாகடிக்கப்படாதங்க காவல்துறையாலன்னு அதிமுக சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? இல்லை, சட்டமன்றத்தில் அடுத்த நாள் பேசினார், தூத்துக்குடி படுகொலை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சாத்தான்குளம் படுகொலை அதான் சார். அப்போ அந்த மாதிரி இங்கே எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு சார். சரி, தூத்துக்குடி சாத்தான்குளம் வேற என்ன சார் இருக்கு அதிமுகவில்? இப்படி கேட்டால் எவ்வளோ அது ஒரு மலினமான கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக தவறு தான். அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது அப்பட்டமான காவல் படுகொலை. அதே காவல் படுகொலையை தொடர்ச்சியாக இந்த ஆட்சி நீடிப்பது எப்படி நியாயமாக? ஒருவேளை முதல்வர் அதை கோட் பண்ணிட்டு இவர் ஒதுங்கிக்கிற நினைக்கிறாரா? இதை காரணம் முதலமைச்சருக்கு அங்க எதிர்க்கட்சிகளுக்கு வந்து டீல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட உள்ள இருந்தபடியே அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக நின்று பதில்களை கூறி அவர்களை தவிடுபடியாக்கணும். ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, வெளியில வந்து பேசுறாரு, அதெல்லாம் சரிதான், அவர் வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கு பாரு, நான் கேட்கணுமான்னு கேட்கிறாரு, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் உள்ளே இருந்து ஃபைட் பண்ணணும் சார், வேறு வழியே கிடையாது நமக்கு. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக ஊடகங்கள் அவர்கள் கையில் இருக்குது, ஆளுங்கட்சியின் ஊதுகுழலாக செயல்படுற நிறைய பேர் உருவாகிட்டாங்க அப்படின்னா வேற வழியே இல்லை. சட்டமன்றத்தில் சண்டை செய்வதை தவிர வேறு வழி கிடையாது. அப்போ முதலமைச்சர் நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஏற்கக்கூடியதாக இல்லை. சீமான் அவர்களோட அந்த ஆதங்கத்தை எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினச்சேன். அவருடைய ஆதங்கம் 100க்கு 100 சரிங்க. நினச்சி பாருங்க, நான் வந்து உண்மையிலே வியந்து பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப வியந்து பார்த்தேன். என்ன வியந்து பார்த்தேன்னா, தொடர்ச்சியாக அவருக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான சில விவகாரங்களை வெளியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
அவரும் சில பதில்களை கூறும்போது அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளானது. ஒரு தனி மனிதரை தொடர்ச்சியாக பலமுனை தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கட்சியிலேருந்து வெளியில் போகிறாங்கன்ற ஒரு பேச்சு, கட்சியை விட்டு நீக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு, இவர் வந்து நிலை குலைந்து போய்விட்டார்னு ஒரு பேச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் தமிழ்நாட்டின் உண்மையான வாழ்வாதார கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையையும் பஞ்சமர் நில உரிமை மீட்பையும் பற்றி ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. எங்கன்னா செங்கல்பட்டுல எது வந்து இந்த பஞ்சமர் நில மீட்புக்கு மைய இடமோ அந்த இடத்துல கூட்டுறாரு. நான் நினைச்சேன், என்ன இவர் இப்ப கூட்டி என்ன பண்ண போறாரு? கூட்டம் வரப்போறது கிடையாது. மக்களும் வந்து அவர் மேல விரக்தியில் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியான ஒரு ஃபோக்கஸை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்களும் அவரை வந்து மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கட்சியை விட்டு வெளியில போனவங்க தோழமை கட்சியில் போய் சேர்ந்தாலுமே கூட உரிமையில் விமர்சிப்பது, ஆபாசமாக பேசுவது, கீழ்த்தரமாக நடந்து கொள்வது, மலினமாக நடந்து கொள்வதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி கூட்டம் வரப்போகுது? ரொம்ப கடினமான சூழலுக்கு திரு சீமானந்தன் தள்ளப்பட்டுட்டாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அங்கே நடந்த சம்பவமே வேற. உண்மையிலேயே அந்த கூட்டத்தை பார்த்து நான் பிரமிச்சு போனேங்க. அந்த கூட்டம் அவ்வளவு கட்டுக்கோப்பாக, அவ்வளவு ஒழுக்கத்துடன் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தினுடைய மைய கருவை பாருங்களேன். சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும், பஞ்சமர் நில உரிமையை மீட்கணும். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க பல பேர் இப்ப சில பேர் விமர்சனம் பண்றாங்க. நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் சாதி வெறியறவங்க, ஆமா, சாதி சார்ந்து சில பேர்லாம் வந்திருக்கிறாங்க, சாதி ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்திருக்கிறாங்கன்னு. என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது சார். திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய கொங்கு நாடு மக்கள் கட்சி என்ன கட்சி சார்? கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம்எல்ஏ திரு கொங்கு ஈஸ்வரன், மரியாதைக்குரிய ஐயா சுபவியோடு நம்மளை போலவே ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு நெறியாளர் கேட்கும்போது, இன்னொரு சாதிக்காரன் பார்த்தா நான் ஏன் உட்காரணும்? எதுக்கு சார் நான் உட்காரணும்? இன்னொரு சாதிக்காரன் எதுக்கு சார் என் வீட்டு பிள்ளைய லவ் பண்ணணும்? எதுக்கு சார் லவ் பண்ணணும்? சாதி மாதிரி எதுக்கு சார் கல்யாணம் பண்ணணும்? நாயில சாதி மாதிரி நாய் வாங்குவீங்களா? இந்த மாதிரியான மோசமான, பிற்போக்குத்தனமான, கவை குதவாத, சமூகத்திற்கு தீங்கான, எதிரான விடயங்களை உள்ளகத்தே வைத்திருந்து பேசியவர் தான் மரியாதைக்குரிய கொங்கு ஈஸ்வரன். இது நான் சொல்லல, ஐயா சுபவியை போய் கேளுங்க. அவர் உண்மையை பேசக்கூடிய நபர். ஐயா சுபவி கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி கொங்கு ஈஸ்வரன் பேசுறது உண்மையான்னு கேளுங்க. ஆமா உண்மைதான் தம்பின்னுவாரு. இன்னைக்கு அவர் யாருடைய கூட்டணியில் நின்று எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு? திமுகவோட கூட்டணி எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு. யாரேனும் ஒருவராவது கொங்கு ஈஸ்வரனை போன்ற ஒரு சாதிய மனநிலை கொண்ட ஒரு நபருக்கு எதற்காக உங்கள் கூட்டணியில் இடம் கொடுத்தீர்கள், எதற்காக அவர் எம்எல்ஏ ஆக்குனீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா திமுக அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டு வாஷிங் மிஷின். இல்ல அந்த பாயிண்ட் தான் வரணும் நினைச்சேன். ஒருவேளை திமுக வந்து வாஷிங் மிஷினா தான் இருக்குது. வாஷிங் மிஷின், தமிழ்நாட்டு வாஷிங் மிஷின் திமுக. இப்போ முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சி இருக்கு சார். என்ன கட்சி சார் அது? சாதி கட்சி. நான் பல்லு வளர்க்கும் போது கொன்றுவேன், நான் பல்லு வளர்க்கும் போதே வந்து நான் சம்பவம் பண்றவன் அப்படின்னு பொது வெளியில மரியாதைக்குரிய அண்ணன் கருணாஸ் பேசினாங்க. அது எதனுடைய வெளிப்பாடு? எங்கேனும் ஒரு இடத்துல திரு சீமான் சாதி வெறியோடு பேசினாரு, அவர் சுயசாதி பெருமையை பேசினாரு. எல்லாரும் சாதியை வச்சுக்கோங்கடா, நம்ம இந்த சாதியை தாண்டா வளர்க்கணும், இந்த சாதியெல்லாம் இழிவான சாதி, இதெல்லாம் உயர்ந்த சாதின்னு பேசி நீங்க பாத்துருக்கீங்க? ஒரு இடத்துல கூட சீமான் பேசியிருக்க மாட்டார். சாதிய ஒற்றுமை தொடர்ந்து தான் பேசி எல்லா சாதிகளையும் கடந்து, மதங்களையும் கடந்து அனைவரும் தமிழர்களா ஒன்றிணைங்கன்னு இப்ப கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ முக்குளத்தூர் புலிப்படையின் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்களாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய ஐயா கொங்கு ஈஸ்வரனா இருக்கட்டும், இப்படி பல பேர் 2021 தேர்தலில் திமுகவை ஆதரித்த கட்சிகள் எண்ணிக்கை நீங்க போய் பாருங்க சார். ஓட்டில் பங்கு பெறாத பல சமூக சாதி இயக்கங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சது. அதை விடுங்க, ரெட்டியார் சங்க மாநாடு கலந்துகிட்டது யாரு? ரோட்ல போற வரவரா? அமைச்சர், நம்ம அமைச்சர் சார், ராஜேந்திரனுடைய அமைச்சர், அருளோட அமைச்சர், சீமானண்ணோட அமைச்சர், சாட்டு திருமுருகனோட அமைச்சர் யாரு? KKSSR ராமச்சந்திரன், மரியாதைக்குரிய ஐயா KN நேரு, மரியாதைக்குரிய ஐயா பாஜகவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ரெட்டியார் சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு சார், நீங்க திராவிடம்னு பேசுறீங்க, சாதி ஒழிப்பு பேசுறீங்க, சாதி சங்கம் மாட்டணும், உங்களுக்கு என்ன சார் வேலை? உங்களுக்கு என்ன வேலை? அங்க போய் நீங்க என்ன பேசுறீங்கன்றதா சார் மேட்ரு. ஒத்துக்கிறோம் சார், பெரியார் சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. பெரியார் சாதி சங்க மாநாட்டில் போய் சாதியை பார்க்காதீங்கடா, சாதியை பார்த்தா கேவலமான விஷயம்டா, சாதி ஒழிப்புக்காக வரண்டா நான் நீங்க இந்த மாதிரிலாம் அலையாதீங்கடான்னு பேசுறாரு. அப்படி கண்டெடுத்த முத்து தான் பேரறிஞர் அண்ணா. எங்க சந்திச்சாரு? முதலியார், செங்குந்த முதலியார் மாநாட்டில் சந்திச்சாருங்க பேரறிஞர் அண்ணா, ஐயா பெரியார் ஈவேராவ. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா,
நீங்க இந்த மாதிரியான ஆட்களை கூடவே வச்சுக்கிட்டு, பக்கத்திலே வச்சுக்கிட்டு, கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை கொடுத்துட்டு சீமானோட மேடையில் ஏறவன் எல்லாம் பாருப்பா அப்படிங்கிற. நான் இன்னொரு கேள்விக்கு வரேன். அதில் சில பேர் மேலே புகார்கள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னுடைய கோரிக்கையும் வேண்டுகோளும் என்னன்னா, அண்ணன் சீமான் கிட்ட இப்படியாக உங்களோட மறுபவர்களை அரவணையுங்க. சரி, அது எல்லா சாதி சங்க அரவணைங்க சார், அரவணைங்க. ஆனால் என்னன்னா, இந்திய தேசியத்தோடு இந்துத்துவ உணர்வோடு அப்படி இருந்த நபர்களை மடைமாற்றி தமிழ் தேசிய உணர்வோடு தமிழின உணர்வோடு உங்கள் பக்கம் அரவணைத்து அவர்களை தமிழர்களாக ஒன்று கூட வைக்கக்கூடிய அந்த அரவணைக்கும் செயலை செய்ய வேண்டிய ஒரு தலைவனின் கடமை. அந்த சக்தி சீமானுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு சார், இருந்தனால ஒண்ணு கூட வச்சிருக்கிறாரு சார். இந்த சாதி இந்த மட்டும் குறிப்பிட்ட ஒரு நபர் எதுக்கு சார் இப்ப தங்கச்சி மடத்துக்கு மீனவர் மக்கள் போராட்டத்துக்காக திரு சீமானன் கூட்டு வரணும்? இல்ல, அவர் அம்பேத்கர் சிலையை வெட்டியிருக்காரு, அவர் எப்படி தவறு குற்றம் பண்ணிருக்கிறாரு, திருந்தட்டும். நான் என் கேள்வி என்னன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பனா ஆணவ கொலையை ஆதரித்த கௌரவ கொலைன்னு பேசின ஐயா அண்ணன் மரியாதைக்குரிய கொங்கு ஈஸ்வரன் அவர்களை எப்படி நீங்க எம்எல்ஏ வாக்கலாம்? நான் இப்போ இங்க எப்படி எம்எல்ஏ வாக்குறீங்க? இல்ல, கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் திமுக மடையிலே பல தடவை திருமாவளவன் அவர்களை விமர்சிச்சு பேசுறாரு. இப்ப கூட அண்மையில பேசினாரு சார், யார் யாருக்கோ துணை முதலமைச்சர் ஆசையெல்லாம் வந்து விட்டதுன்னு. பல தகுதிகளை வச்சவர் சார் அண்ணன் திருமா. அவருக்கு இல்லாத தகுதி வேற யாருக்கு சார் இருக்கு கூட்டணி கட்சியில? இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே மிக மூத்த தலைவர், ஐடியாலஜிக்கல் லீடர், பவர்ஃபுல் லீடர், பீப்புள் லீடர்னா, கிரவுட் புல்லர்னா அது ஒரே ஆள் டாக்டர் திருமாவளவன் தான். வேற யாரும் கிடையாது. சிபிஎம் கிடையாது, சிபிஐ கிடையாது, மதிமுக கிடையாது, இடதுசாரி மற்ற முஸ்லீம் கட்சிகள் கிடையாது. இருக்கிற ஒரே கட்சி விசிக மட்டும்தான். அது ஒன்று திருமா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது கட்சியில. இல்ல, கிரவுட் புல்லர்னா அவரு தான். அப்ப ஏன் இவங்க எல்லாம் பேச மாட்டேங்காங்க? இல்ல, இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். அப்போ திரு சீமான் அவர்கள் சொல்ற கருத்தை பாருங்க. அந்த கூட்டத்துல இவர்கள்லாம் இணைச்சதுனாலே அவர் சாதியவாதியா மாறிடுவாரா? இவர்கள்லாம் இணைச்சிருக்கிறாரு, இவர்களை தமிழின ஓர்மைக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியை விட்டு பாருங்க சார், அவர்கள் மாறட்டும் சார், தமிழ் தேசத்துக்குள்ள வரட்டும் சார். நம்ம சாதிகள் எல்லாம் கடந்து தமிழர்களா ஒன்றிணைவோம் என்றதுனால தானே சார் வேறு சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பஞ்சமிநல மீட்புக்காக ஒன்னா நிற்கிறாங்க, சாதிவார கணக்கெடுப்புக்காக ஒன்னா நிற்கிறாங்க. தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக வேண்டும், தமிழர்களுடைய உரிமைகள் பறிபோகிறது, குறிப்பிட்ட சில சமூகங்கள்ட்ட பறிபோகிறதுன்றத உணர்ந்ததன் காரணமாக ஒன்னா நிற்கிறாங்க. அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்தை எத்தனை ஊடகங்கள் சார் காமிச்சாங்க? யாரும் காமிக்கல. அப்போ உண்மையிலேயே அந்த ஆதங்கமும் அந்த ஆற்றாமையும் அண்ணன் சீமானுக்கு இருப்பது 100% சரியானது. அவர் நேற்று கேட்டார் பாருங்க பிரஸ் மீட்டை பார்த்து, நான் போடுறேன் அங்கெல்லாம் நீங்க வந்து காமிக்க மாட்டேங்கிறீங்க, வர மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் நான் பேசணுமான்னு கேட்குறேன். அந்த ஆதங்கம் வரத்தான் சார் செய்யும். அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. ஏன்னா என்னைக்குமே நீங்க காமிச்சது கிடையாது. நான் என் கருத்தை நான் சொல்லிட்டு தான் போகிறேன். 15 வருடமா இதுவரை காமிச்சதே கிடையாது. இல்லை, ஏன் அந்த ஆற்றாமை அவருக்கு வருதுன்னா, மற்ற விஷயங்கள்லாம் அவரை பத்தி பேசுறே இருக்கீங்களா? மீனம்பாக்கத்துல இருந்து வலசரவாக்கம் வரைக்கும் நீங்க லைவ் போடுறீங்களா? எல்லா ஊடகமும் ஏன் லைவ் போட்டீங்க? யார் சொல்லி போட்டீங்க? எதுக்காக போட்டீங்க? என்ன பலனை அறுவடை செய்வதற்காக போட்டீங்க? நல்லா இருக்குமே தெரியும். ஆனா அதை தோத்து போயிட்டீங்க எல்லாரும். வெளிப்படையா கேட்கிறேன், உண்மையிலே இந்த பெண் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் கைப்பற்றி இல்ல அப்படிதான் இயங்குறாங்கன்றதை இன்னைக்கு வெளியில பேசக்கூடிய நபர்களை வச்சுக்கும் பார்க்கும்போது தெரியுது. அவங்க சொல்லிதான் இயங்குறாங்க, பெண் நிறுவனம் சொல்லிதான் ஊடகங்கள் இயங்குகிறது அப்படிங்கிறத சில விஷயங்களை வைத்து பார்க்கும்போது நம்மளால அவதானிக்க முடிகிறது, உறுதிப்படுத்த முடியுது, அவதானிக்க முடியுது. எப்படின்னா, இப்போ அதில் பங்கெடுத்த சில பேர் வந்து அங்கே பேசுகிற காட்சிகளை போடுறாங்க, புகைப்படங்களை போடுறாங்க, எழுத்துக்களையும் பேச்சுகளையும் பார்க்கும்போது இவங்க சொல்லி தான் அதை பண்ணுறாங்கன்றது நம்மளால் வந்து புள்ளிகளை இணைக்க முடிகிறது. கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணால் ஆமாம்பா இவங்க சொல்லி தான் பண்ணுறான்னு நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. அப்போது பேக் டு த பாயிண்ட் வரணும்னா, திரு சீமான் அவர்கள் சொல்வதை போல இந்த ஊடகங்கள் முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ கிடையாது சார். அதை விடுத்து சார் ஒரு முக்கியமான ஒரு நெறியாளர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய முன்னணி ஊடகவியலராக இருக்கிறாருன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாரு, ஓகே ரைட்டு பேசட்டும். சுனிதா வில்லியம்ஸ் பேசுகிறாரு, ஓகே ரைட்டு பேசட்டும். அதே சமயம் மரியாதைக்குரிய அந்த நபர்கள் முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க, நம்மளுக்கெல்லாம் முன்னத்து ஏறவங்க. கண்டிப்பாக அவங்க இடியை பற்றியும் பேசணும் சார், அமலாக்கத்துறையை பற்றியும் பேசுங்க சார், டாஸ்மாக் ஸ்கேமை பற்றி பேசுங்க சார், சிஇடிஓ போராட்டத்தை பற்றி பேசுங்க சார், ஆசிரியர்கள் போராட்டத்தை பற்றி பேசுங்க சார், மாணவர்கள் போராட்டத்தை பற்றி பேசுங்க சார். இப்போ அரசு ஊழியர்கள் போராட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி பேசுங்க சார். அப்போ இவற்றை பேசாம சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமிநல மீட்பு போன்ற முக்கியமான விடயங்களை பற்றி தொடர்ச்சியாக களப்பணியாற்றி வரக்கூடிய திரு அண்ணன் சீமான் அவர்களை பற்றி செய்திகளை நீங்க சீமான பாராட்டி பேசணும்னு சொல்லல. இப்போ எனக்குமே விமர்சனங்கள் இருக்கும், நான் எங்க வைக்கும்போது விமர்சனத்தை வைப்பேன். ஆனா செயல்பாடுகள் பண்றாங்க, அதை செய்தியா கூட மாற்ற மாட்டேன்,
அந்த நவீன தீண்டாமை நான் கடைபிடிப்பேன் அப்படிங்கிறது இது செய்தி தீண்டாமை. செய்தி தீண்டாமை. இவர் பேசினா இதை போடுவேன். இதே நாம் தமிழர் கட்சி பற்றி செய்தியே போட மாட்டீங்கல்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அதே நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஒன்றியத்தில் ஒரு கிளை செயலாளர் வெளியில் போனான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஃபோட்டோ நாம் தமிழர் கட்சி கூட இருக்காது. அவர் ஃபோட்டோவை வாங்கி அவர் வாசலில் போய் மைக்கை நீட்டி பைட்டை போட்டு வீடியோ எடுத்து போடுவாங்க ஒரு ஊடகத்தில். யார் சொல்லி போடுவாங்க? உங்களுக்கே தெரியும். அப்போ என்னன்னா, செய்திகள் எவை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை தீர்மானிக்க இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இஷ்யூவை நான் இஷ்யூவாகவும் நான் இஷ்யூவை இஷ்யூவாக மாற்றக்கூடிய திறமையும் வல்லமை இவரிடத்தில் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அறம் படத்தோட இயக்குனர் வந்து நான் அந்த விருதையே திருப்பி கொடுக்குறேன், பெரியாருடைய விருது எனக்கு வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்காரு. இந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்க்குறீங்க? உங்களை விமர்சிச்சாவே இவங்க வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க, தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, நீல சங்கின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதற்காண்டி நடக்குது? அடிப்படையில் மரியாதைக்குரிய இயக்குனர் கோபி நயினார் அவர்களுடைய அந்த நீலம் ஊடகத்திற்கு அளித்த அந்த பேட்டியை நான் முழுமையாக பார்த்தேன். அந்த பேட்டியில் மரியாதைக்குரிய தோழர் மதிவதனி அவர்களை குறித்து அவர் ஒரு சில நொடிகள் தான் பேசுகிறார். 10 செகண்ட் தான் இருக்கும். என்ன பேசுகிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவாக அவர்களை பாதுகாக்கக்கூடிய எண்ணத்தோடு இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை பட்டியலின மக்களுக்கு ஒரு ஆதரவான அவர்களுடைய குறைகளை பற்றி வெளியில் சொல்லக்கூடிய பேசக்கூடிய போக்கு அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. இது என்ன சார்? அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. கருத்து இது ஒரு விமர்சனம். இந்த விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னா, இல்லை எங்களுடைய வேலை இதுதான், நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரியாதைக்குரிய தோழர் வந்து கோபிநாதன் இதை வந்து புரிஞ்சுக்கணும். அவர் புரிஞ்சுப்பார். அவர் இந்த கேப்பபிலிட்டி இருக்குது, அவருக்கு திறன் இருக்குது. இணைய கூலிப்படை என்ன பண்ணுது? இந்த இணைய கூலிப்படையோட நோக்கம் என்ன அப்படின்னா, பாதுகாப்பு செய்வது. திராவிடர் கழகத்தால் ஆளும் வர்க்கம் பாதுகாக்கப்படுகிறதுன்னு கோபிநாதன் நம்பினார். நான் அதை நம்பலை. குறிப்பாக மதிவதனி அவர்கள் தான் பேசினார். திராவிட கழகம் அதாங்க, மதிவதனி அவர்களால் இந்த சமூகம், இந்த நாடு, இந்த அரசு பாதுகாக்கப்பட்டுருது. அந்த மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில்? இல்லை, அதில் ஒரு பாயிண்ட். அருள்மொழியை தெரிஞ்ச அளவுக்கு தெரியுமா? இல்லை. அருள்மொழியை விட அவங்க பெரியவங்களா? இல்லை, கண்டிப்பாக. ஐயா வீரமணி அவர்கள் தெரிஞ்சது அந்த அம்மாவும் தெரிஞ்சிருமா? அப்பெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இப்பதான் பேச வந்திருக்கிறாங்க. என்ன கோட் பண்ணா முழுமையா கூட அவர் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட அதான் சொல்றேன், ஒரு பேச்சுல ஒரு ஃப்ளோல சொல்றாருங்க. உடனே அந்த அம்மையாரை பாதுகாப்பதற்கு அத்தனை கூலிப்படையும் ஒன்னா சேர்றாங்க. முதல்ல பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அட்டாக் நடந்தாதான் நீ பாதுகாக்கணும். முதல்ல இது அட்டாக்கே இல்லையே, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்ஸ் தானே இது. அதையே தாங்க முடியல. சரி, அதை நீ பாதுகாக்க வந்த பேர்ல என்ன பண்ற தெரியுமா? தனிப்பட்ட முறையில் யார்ட்டையோ ஃபோனில் பேசுனது, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பகிர்ந்துக்கு, இது வந்து இவர்களுடைய தொடர்ச்சியான ஒரு மலினமான உத்தி. இவர்கள் ஏன் இந்த உத்தியை கடைப்பிடிக்கிறாங்கன்னா, அடிப்படையில் இவன் மண்டல இருக்கிறது இதே புத்தி. இந்த புத்தியை தாண்டி இவனுக்கு சிந்திக்கிறதுக்கு தெரியாது. ஒருத்தர் ஒரு கருத்தை வச்சுட்டாரு, அவரை என்ன பண்ணலாம்? அவன் யார்கிட்டயாவது ஃபோன் பேசுறானான்னு பாரு, அவன் சாலையில் நின்றுட்டு ஏதாவது பெண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தானான்னு பாரு, அவனுக்கு வேற என்ன வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும்? இப்படி யோசிக்கக்கூடிய புத்தி யாருடைய புத்தி தெரியுமா? மலினமான கருத்தியல் அறிவில்லாத ஒரு வரட்டு முற்போக்கு பேசக்கூடிய முட்டாள்களின் சிந்தனை தான் இந்த மாதிரி வரும். நான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணதுக்கு வருத்தப்படுறதால சொல்றேன், வேற வழி கிடையாது. நீ எதிர்க்கணும்னா என்ன எதிர்க்கணும்? ஐயா கோபிநாதன் அவர்களே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, பட்டியலின மக்களுக்காக நாங்க போராடுறோம், நாங்க தொடர்ச்சியா பேசுறோம், வேங்க வயல இதான் பிரச்சனை, புரிஞ்சுக்கோங்க, ஊபி மாதிரியா இருக்கு, வழக்கம் போல சொல்லுங்க, ஊபி மாதிரியா இருக்கு, பீகார் மாதிரியா இருக்கு, மாப்பி மாதிரியா இருக்கு, தமிழ்நாடு வேற, இது திராவிட மாடல் பேசுங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. என்ன பண்ற? அவருடைய பேசின ஆடியோ தூக்கி ரிலீஸ் பண்றது. பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா? இல்ல, இதை நார்மலைஸ் பண்றாங்களா? ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கறது தொடர்ந்து நார்மலைஸ் பண்ணிட்டே வருது. இது பேக் ஃபயர் ஆயிருக்கு சார். நீங்க சோஷியல் மீடியா எடுத்து பாத்தீங்கன்னா இது அப்பட்டமா பேக் ஃபயர் ஆயிருக்கு. என்னன்னா, பெரியாரின் முகமுடியை போட்டு கொண்டு தெரியக்கூடிய போலி பெரியாரிஸ்டுகள், இவரெல்லாம் போலி பெரியாரிஸ்டுகள். நீ எப்படி ஒருத்தர் பார்த்து நீல சங்கின்னு சொல்ற? நீயே ஒரு கருப்பு சங்கி. நீ இவரை நீல சங்கின்னு சொன்னா, நீ கருப்பு சங்கி, கருப்பு சிவப்பு சங்கி நான் சொல்லுவேன். அதனால கோபிநாதன் நீல சங்கி ஆயிட்டாரு, நாச்சா சவுதி நீல சங்கி ஆயிட்டாங்க, ஷாயில் மரியாதை நீல சங்கி ஆயிட்டாங்க. உங்களை விமர்சனம் நீல சங்கியா? கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க யாரு? கருப்பு சிவப்பு சங்கி கட்சியை சேர்ந்த அல்லது கருப்பு சங்கி கட்சியை சேர்ந்தன்னு அவங்க பதிலுக்கு பேசுறா நாகரிகமா இருக்குமா சார்? இது முதல்ல சங்கினா என்ன, சங் பரிவாரனா என்ன? ஒரு அடிப்படையில இந்துத்துவத்தை சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்களா சங்கின்னு முத்திரை குத்துறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த முத்திரையை கொண்டு போய் மற்றவங்களுக்கு எல்லாம் பொறுத்துறீங்க. இது சரியான அணுகுமுறையா?
அப்போ திருப்பி அவங்க என்ன சொல்லுவாங்க, கருப்பு சிவப்பு சங்கி கட்சியைச் சேர்ந்த, கருப்பு சங்கி இயக்கத்தைச் சேர்ந்த, பெரியார் சங்கி இயக்கத்தைச் சேர்ந்தன்னு அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது நல்லா இருக்குமா? இல்லை இவங்க மேலே அப்பனா விமர்சனமே வைக்கக்கூடாது. நம்ம தான் என்ன பிரச்சனைனா, சகிப்புத்தன்மையற்ற, மூளையில் அறிவு குறைபாடு உடைய, சித்தாந்த தெளிவு இல்லாத சில அறிவிலிகள் மற்றும் உதிரிகள், இவர்களை வைத்து இந்த அம்மையாரை பாதுகாக்க முயற்சி பண்றாங்க. கெடுவாய்ப்பாக நாளைக்கு இந்த அம்மையாருக்கு எதிராக கூட இந்த உதிரிகள்லாம் பேசும். நான் எழுதி வச்சுக்கோங்க நீங்க. ஏன்னா இதை நான் கேட்க நினைக்கிறேன், இடையூறுக்கு மன்னிக்கணும். ஏன்னா பல பேர் வந்து பேசுவாங்க இணையதளத்தில் எழுதும்போது, திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க, திமுகவில் இருக்கிறவங்க தங்களை வந்து அறிவாளின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, மற்றவங்கலாம் முட்டாள், அவங்க எதிர்த்தாவே முட்டாள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உண்மையிலே நம்பலை. சரி, அவங்க பகுத்தறிவு பேசுகிறாங்க, இல்லை இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அப்படி தான் அவங்க நினச்சிக்கிறாங்களா, அவங்கள மட்டும் தான் அறிவாளி? என்னன்னா இதில் வந்து ஒரு நுணுக்கமான ஒரு பார்வை இருக்கு ராஜேந்திரன். திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பதிவு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க விவாதத்துக்கு வரோன்னு சொன்னாங்கன்னா வருவாங்க. அவங்க வந்து ஒரு பேசுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் இதை ஆதரிப்பதாக காட்டிக்கொண்டு வெளியில் உலாவுகிற திமுக ஆதரவு மற்றும் திராவிட ஆதரவு நபர்கள், போலி பெரியாரிஸ்டுகள், உதிரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தாங்க உங்களுக்கு அத்தாரிட்டி, நாங்கள் தாங்க உங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக மேடையில் ஏறிக்கிட்டு இவங்களெல்லாம் நீரசங்கின்னு சொல்கிறது, இவங்களெல்லாம் மோசமாக பச்சை சங்கின்னு பேசுறது, இந்த மாதிரி பேசக்கூடிய போக்கு இருக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இஸ்லாமிய வெறுப்பு பிடித்த நபர்கள். இஸ்லாமிய வெறுப்பு இவங்க அடி மனசில் இருக்கும், அது எப்பயாச்சும் வெளியில் வரும். இஸ்லாமிய எம்பிக்கெல்லாம் எதுக்குங்க, அதான் அங்கே திருச்சி சிவாவும் கனிமொழியும் இருக்காங்களேன்னு வாங்க, அடிப்படையில் இஸ்லாமிய வெறுப்பு இருக்கு அவனுக்கு. அது வெறுப்பின் உணர்வின் வெளிப்பாடு தான். தன்னை அறியாம இஸ்லாமிய எம்பி எதுக்கு, இஸ்லாமிய ரெப்ரசன்டேஷன் எதுக்கு, அதெல்லாம் தேவையில்ல. ஒரு ஒரு இவருங்க கனிமொழி அம்மையார் போதும், திருச்சி சிவா போதும், அவங்கள பற்றி உங்களுக்கு பிரச்சனையை பற்றி பேசணும் அவ்வளோதான். நாளைக்கு இது எங்கே வந்து நிற்கும்? எதுக்கு பட்டியலின பிரதிநிதித்துவம்? பட்டியலின மக்களுக்காக தான் பேசுறதுக்கு ஐயா பொன்முடி இருக்காரு. எஸ்சி தானம்மா, நீ எஸ்சி தானே அப்படின்னு பேச ஐயா இருக்கிறாரு, அவர் போதும், எதுக்கு பட்டியலின பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு கேட்க வருவாங்க. நாளைக்கு உங்க வர்றது நிச்சயமாக நடக்க போகுது, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. அப்போ என்னன்னா, இவர்களை போன்ற நபர்களை வச்சு அண்ணன் கோபிநாயனார் பேசுகிறாங்க. கோபிநாயனாருடைய தனிப்பட்ட விவகாரங்கள், அவர் பர்சனலாக கட்சிக்குள்ளே பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு, அவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு வாய்க்கா தகராறு இருக்குது, அவர் வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட பகையில் இருக்கிறாரு, அதெல்லாம் நான் வந்து இப்போ ஆதரிக்கலை. அவர் பேசுகிற வார்த்தையை நான் ஆதரிக்கலை, அவருடைய தனிப்பட்ட விஷயம் நான் ஆதரிக்கலை. முதல்ல டிபேட்டுக்கே வரக்கூடாது சார். அது இல்லை, உங்களுக்கு தெரியாமல் நான் உங்கள்கிட்ட நான் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி போட்டால் நீங்கள் மேலே கேஸ் போடலாம் தெரியுமா? அப்படி அவரோட அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணீங்க முதல்ல, அதையும் தவறானது. அதெல்லாம் விடுங்க. இவங்க பேசுறவங்கெல்லாம் அவராது தனிப்பட்ட முறையில் கேவலம் தப்பான வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் மீடியா முன்னாடியே உட்காந்து ரெட்டை அர்த்தத்தில் பேசக்கூடிய ஆபாச யூடியூபர்ஸ். இவனே ஒரு ஆபாசவாதி, ஒரு ரெட்டை அர்த்தத்தில் பேசி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு பிழைப்புவாதி இவன். இவங்க வந்து உட்காந்துட்டு இவரை எதிர்த்து சில்லற பைய இந்த மாதிரிலாம் போடுறது யாரு? நீனு அந்த ஆள் செஞ்ச வேலையில ஒரு 10% செஞ்சிருப்பியா நீ? ஏசி ஏரியில் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல் இருக்குதுன்னு, மைக் இருக்குதுன்னு போறவரெல்லாம் அசிங்கமா பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு சேனல் முன்னாடி ஒருத்தர் உட்காந்தா போதும். ஒரு வழக்கறிஞர் வந்து பேசிட்டு போனாரு, ஆதாரத்தை வெளியிட போறேன் கொஞ்ச நாள், ஒரு 2 வாரத்தில் ஆதாரத்தை வெளியிடுவேன். ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு சீமான இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி திட்டுங்க, ஓகேவா, ரோல் போடலாமா அப்படின்னு பேசின ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இவங்க சொல்லியிருக்காங்க இருக்கு. இன்னும் 2 வாரத்தில் அந்த ஆதாரத்தை வெளியிட போறேன். அந்த ஆள், அந்த கருப்பு ஆடு யாருங்கிறத இந்த மீடியா வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறேன் நான். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். இவங்களும் எக்ஸ்போஸ் ஆக போறாங்க, வேற வழி கிடையாது. அப்ப இந்த மாதிரி பேசக்கூடிய நபர் நீங்க வந்து கோபிநாயனாரை பத்தி பேசுவீங்களா? அவர் தனிப்பட்ட முறையில் பிரச்சனைக்குரிய நபரா, அவர் மேலே சிக்கல் இருக்கா, அதை பற்றி தனிமையாக பேசிக்கோங்க. நான் அவரை ஆதரிக்கலை, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவர் யார்கிட்ட என்ன பேசுறது எனக்கு தெரியாது. அவர் மேலே சில அலிகேஷன்ஸ் என் நண்பர்களே சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, அது தனி சப்ஜெக்ட், அதை பற்றி பேசுவோம். அது குறை இருந்தால், குற்றம் இருந்தால் அவர் தண்டிப்போம். ஆனால் இந்த பிரச்சனைங்கிறது சோஷியல், இது வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். பிரச்சனைன்னு பண்ணால் நான் உன்னை எதிர்த்து பேசுவேன், அசிங்கப்படுத்துவேன். இது தீக்காவா சொன்னது? தீக்கா திருவிழா சொன்னாங்க. தீக்கா எப்படிடா பேசும்? ஆள் இருந்தா தானே பேசும். அதான் கல்யாணம் தான் ஆள் இல்லையே. அது எம் ஆர் ராதா மன்றத்திலே முடிஞ்சு போச்சே. தீக்கா பெரியார் எங்க சாதி பிரச்சனை நடந்தாலும், மத பிரச்சனை நடந்தாலும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் மக்கள்கிட்ட போய் அவங்கள போய் மக்கள் ஜனநாயகப்படுத்துவார். பெரியார் மக்கள்கிட்ட போய் பேசினாரு. வீரமணி எங்க மக்கள்கிட்ட போய் பேசினாரு. தீக்கா 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரு? சொத்து பாதுகாப்பு குழு வச்சிருக்கிறீங்க, அங்க வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க தீக்கால. அப்ப தீக்காங்கிறது ஆள் கிடையாது சார், யாருமே அதை டீயாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அம்மையார் அருள்மொழி தான். அவங்க தான் இருக்கிறதுலே ஒரு ஆழமான அறிவியலும்
அறிவும் பொதிந்த ஒரே பெண்மணி அக்கா அருள்மொழி மட்டும்தான். அப்புறம் இப்போ மதிவதன் அவர்களை பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க, முயற்சி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, வளர்ந்து தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்லலை. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மற்றவங்க சொல்றது நீங்க ஏன் சார் பேசுறீங்க? உடனே என்ன பண்றாங்க, தீக்காவா பதில் சொன்னது எதற்கு ஒரு பெரியார் திருப்பி கொடுத்தார்? தீக்கா தான் பதில் சொல்ல ஆள் இல்லையே, இருந்தாலும் சொல்ல பெரியார் விருது திருப்பி கொடுத்த ஒரு சரியான அது அவர் சுயமரியாதை உணர்வு சார். ஒருத்தருக்கு சுயமரியாதை இருக்கும். நம்ம பதில் சொன்னதுக்காக நம்மளை இப்படி அட்டாக் பண்றானுங்க, தப்பா தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு வெளியில போட்டு என்னதான் இருந்தாலும் இவர் இப்படி பேசியிருக்கலாமா, கேட்கிறவன் மூஞ்ச போய் கண்ணாடியில் பார்த்தா தெரியும். ஆபாசவாதி, அருவருப்பு, உதிரி, இந்த ஊடகத்திலேயே வந்து கேவலமாக பேசி சம்பாதிக்கக்கூடிய மனித ஜந்துக்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த கும்பல். அந்த கும்பல் வந்து நயினாரை பற்றி கேட்குது, கோபிநாதரை பற்றி கேட்குது. இவங்களும் என்ன தகுதி இருக்குது, தராதனம் இருக்குது. அப்போது அவர் பெரியார் விருதை திருப்பி கொடுத்தது அவருடைய முடிவு. அது சரியானு கேட்டால் சரியான முடிவு தான். ஒரு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்குது, தூக்கி போடுறா. பெரியார் விருது எனக்கு எதுக்கு, அதுவும் நீங்கள் கொடுக்குறீங்க. வச்சிருந்தேன் நான், நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்னு நினச்சேன், வேலை பார்க்கலான்னு சொன்னதுக்காக நீங்கள் தூக்கி இந்த மாதிரி அவமானப்படுத்தி உதிரிகளை வச்சு பேசுவீங்கன்னா அது விருதே எனக்கு வேணான்றாரு. அது சரியான முடிவு தான். ஓகேண்ணே, நான் வரவேற்கிறேன். ஆனால் ஒரு லாஸ்ட் கொஸ்டின், அதே மாதிரி டிவிகேவுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து உரிமையில் பேசிட்டாங்க. சேகர்பாபு அவர்களுக்கு வந்து என் தாய்மொழி பற்றி பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு கேட்குறாரு. முதல்வர் அவர்கள் வந்து அதிக பிரசங்கத்தனமாக பேசாதீங்க வேல்முருகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நிகழ்வில் பார்த்தீங்களா, இது என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதற்கு மேல் திமுக கூட்டணியில் இருப்பது நீடிப்பது என்பது அவருடைய தன்மானத்துக்கும் அவருடைய சுயமரியாதைக்கும் இழுக்காக அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் அவரோட தம்பியாக என்னோட தனிப்பட்ட கருத்து. அவருடைய போராட்ட குணமும் போர்க்குணமும் அவருடைய ஆக்ரோஷ எண்ணங்களும் தமிழ் இன உணர்வும் தமிழீழ உணர்வும் தமிழ் உணர்வும் சமூகம் அருந்த ஒன்று தான். நேற்று கூட இங்கே பார்த்துருப்பீங்க, சீமாண்டத்தை குறித்து கேட்குறாங்க, அவர் அருமையான பதில் கொடுத்துருப்பாரு. தமிழ்நாட்டில் தமிழர்களின் பிரதிநிதியாக ஒரு கட்சியின் தலைவர் தமிழை பற்றி பேசுறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்கன்னா இது தமிழர்களுக்கான அரசான்னு கேட்குறாரு அண்ணன் சீமான். அங்கே ஹீ ஸ்டாண்ட் வித் வேல்முருகன் தான். வேல்முருகன் அவர்கள் கட்சியில் போய் இங்கேருந்து சேர்ந்தவங்களே திரு சீமான் அவர்களை தொடர்ந்து வசைபாடினாலும் கூட ஒரு தலைமைக்கான தகுதி என்பது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அப்போது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மொழியை பற்றி சட்டமன்றத்துக்குள்ளே பேசுறதுக்கு என்ன அப்படின்னு ஒருமையில் வந்து அமைச்சர் சேகர்பாபு அவரை பேசுகிறாருன்னா அது எப்படி ஏற்கக்கூடியதாக இருக்கும்? இல்லை, அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு, நான் இனிமேல் திமுக கூட்டிலேருந்து என்னை விலைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர் சொல்கிறேன். ஏன் இவரே விலைக்கலாம்ல? ரெண்டு விஷயம் இருக்குது சார். நீங்கள் சொல்கிறது சரியான கேள்வி. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், அவர் விலைக்கு வந்துடணும்னு நான் சொன்னேன். இன்னொன்று இருக்குது, தொடர்ச்சியாக அருகில் இருந்தே ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்மளால் என்ன முடியுமோ அதை காரியத்தை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் இதில் இருக்குது. கட்சி நடத்தணும், கட்சியை வளர்க்கணும், மக்களுக்கு செய்யணும், அப்போ தான் அடுத்த முறை நிற்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதற்காக அவர் பொறுமையாக இருக்கிறாரு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், ஏடிஎம்கேவின் அதிமுகவின் கதவுகள் அவருக்கு திறந்தே இருக்கிறது. உறுதியிட்டு சொல்லுகிறேன், இதற்கு மேலே இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய தன்மானத்துக்கும் அவருடைய சுயமரியாதைக்கும் அழகு அல்ல. ஏன்னா நான் அவரை பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன், அவர் ஒரு போர்க்குணம் கொண்ட மனிதர். தமிழுக்காக இப்போ கூட நீங்கள் பாருங்கள், சாதிவார கணக்கெடுப்பில் அவர் யார் பக்கம் நின்றுருக்கிறாரு? சரியான பக்கம் தான் பேசியிருக்காரு. பாமக அண்ணன் ஜி.கே. மணி பேசுகிறாங்க, அதை ஆதரிச்சு தான் பேசுகிறாரு. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பேரவையில் பேசவே அனுமதிக்கிறது கிடையாதுன்றதை குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். ஐயா அப்பா அவர்கள் பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போது ஒரு கட்சியின் தலைவர் அவர், நீங்கள் எம்எல்ஏன்றதை தாண்டி ஒரு கட்சியின் தலைவர், உங்களை டீல் பண்ணுற விதமே தப்பாக இருக்குது. அப்போது ஓரளவுக்கு உங்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்து அதை பார்த்துட்டு பொறுமையாக இருக்கலாம். சரி நம்ம சண்டை தான் போடுறோம் சரின்னு. அது இப்போ நினச்சி பாருங்களேன், திரு சீமான் அவர்கள் எம்எல்ஏ கூட கிடையாது தான், ஆனால் அவருடைய கட்சி வந்து அவரை மன்னனை போல வந்து பார்க்குறாங்க. அவருக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் வச்சுட்டு அவர் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. கட்சிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, வாக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை சேர்க்க வேண்டிய வேலையை அண்ணன் வேல்முருகன் இப்போ தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதை பக்கம் அவர் பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண போறாரு அவர்? சட்டமன்றத்துக்குள்ளே பேசுறது வெளியே பேசிட்டு போங்க. ஒரு எம்எல்ஏ 10 எம்எல்ஏ மாத்திர வேலையை பாருங்க சார். நீங்கள் இப்போ அவரை இழிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் யார் தெரியுமா, அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா, அவர் எவ்வளோ பின்னு இருக்குது, இதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? அவரை பார்த்து கேட்குறாங்க, ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேட்குறாரு, அவர் KKSSRஐ பார்த்து கேட்பாரா, அவர் KN நேருவை பார்த்து கேட்பாரா? கேட்பாரு.
கே நேருவோ KKSSRO பேசியிருந்தா கேட்பாரு. என்ன சொல்ல வராங்க, அவங்களாம் மொழி சிறுபான்மையினர், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க, அவங்களெல்லாம் பார்த்து கேட்பாங்க, கேட்பாரு சார். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எந்த உயர் பதவிகளையும் தமிழர்கள் இல்லைன்னு கேட்ட ரெண்டே குரல், ஒன்று சீமான், ஒன்று வேல்முருகன் தான் சார். வேற யாரு கேட்டாங்க தமிழ்நாட்டில்? இதே தமிழ்நாட்டில் இந்த காஷ்மீர் விவகாரமாக இருக்கட்டும், ராமர் கோயில் விவகாரமாக இருக்கட்டும், ஒன்றாக பேசிய 3 குரல், ஒன்று அண்ணன் சீமான், ஒன்று அண்ணன் திருமாவளவன், ஒன்று அண்ணன் வேல்முருகன், 3 பேர் தான் பேசினாங்க. ராமர் கோயில் தீர்ப்பை ஆதரித்தது திமுக கழகம், அதிமுக கழகம். ஆனால் இவங்க ஆதரிக்கலையே. அப்போ இவர்களுடைய குரல் அப்படிங்கிறது தமிழர்களுக்காக, தமிழ் தேசிய இனத்திற்காக, தமிழ் மொழிக்கால குரல். அந்த குரல் வந்து ஓரளவுக்கு தான் சில இடங்களில் சமரசமாக போக முடியும். இவர் இதுக்கு மேல சமரசமா போக வேண்டிய அவசியமோ கட்டாயமோ இல்லை. வெளியில வாங்க, நீங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய பரந்த வெளி இருக்குது, வெளியில வந்து நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க, ஒன்றிணைக்கிற வேலையை பாருங்க. அதிமுகவோட கூட்டணி வைங்க சார். திமுகவோட வச்சுங்க, இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, அதிமுகவோடவாது வைங்க. அதான் பிஜேபி இல்லைல்ல, அங்க போக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த நோக்கி தான் நகர்வாரு. தனிச்சு போட வாய்ப்புகள் கிடையாது. திரு சீமான் அண்ணனோட இணையறதுக்கும் வாய்ப்புகள் குறைவு தான். இப்பதான் ஒரு முரசல் போய்கிட்டு வாய்ப்புகள் குறைவு தான். அவங்க 2 பேருக்கும் முரசலை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கவங்க அடிச்சுக்கிடுவாங்க. தேவையில்லாம அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம், பிரிஞ்சிருவாங்க. அப்போ நீங்க இந்த தான் சாய்ஸா அவருக்கு இருக்கும். அப்ப அதை நோக்கி தான் நகர்வாரு. அவர் சொன்னதுல ஒரு பிரச்சனை கூட தப்பு கிடையாது சார். அதிக பிரசங்கித்தனம்லாம் அவர் பண்ணல. அவர் நியாயமான குரலை எழுப்பினாரு, நியாயமா கேள்வி கேட்டாரு. அது திமுகவுக்கு எப்பவுமே கேள்வி கேட்டால் பிடிக்காது, ஆனால் அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பக்கம் நிற்பது தான் அறம், சரியானது. ஓகேண்ணா, உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக விடையளிச்சு நன்றி. நன்றி நன்றி தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,